நடந்து போகும்போது நிஜமாவே கடல் மேல மிதந்து நடக்கிற மாதிரியே ஒரு செமட்ரிலான ஃபீல் கிடைக்குதுங்க. அடுத்ததா நம்ம விவேகானந்தர் பாறைக்கு போறதுக்கான படகு டிக்கெட் எடுக்க வந்தாச்சு மக்களே. இங்க ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க போக போற நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் 100 ரூபாய் தாங்க சார்ஜ் இருக்கும். ஆனா நீங்க டைரக்டா அன்னைக்கு காலையில அங்கே போயிட்டு ஸ்பெஷல் டிக்கெட் புக் பண்ண நினைச்சீங்கன்னா ஒரு டிக்கெட் 300 ரூபாய் வரும். உங்களுக்கு 100 ரூபாய் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இதோ பின்னாடி தெரியற இந்த நீளமான வரிசையில நின்றுதாங்க டிக்கெட் வாங்கிட்டு போகணும். உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த போட்டை பார்த்த உடனே எனக்கு எந்த படத்தோட சீன் ஞாபகம் வருது தெரியுமா? தனுஷ் நடிச்ச அநேகன் படத்தோட சீன் தாங்க. அந்த படத்துல தனுஷ் இதே மாதிரி ஒரு படகுல போவாரு இல்லையா? அந்த சீன் தான் இப்போ என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஒரு வழியா நாம படகுல ஏறியாச்சு மக்களே. நாம முன்னாடி பேச்சிப்பாறைக்கு படகு பயணம் பண்ணும்போது கமெண்ட்ஸ்ல நிறைய பேரு சேஃப்டி ஜாக்கெட் போட்டுக்கோங்க ப்ரோ அப்படின்னு ரொம்ப பாசமா சொல்லியிருந்தீங்க. அதனால சப்ஸ்கிரைபர்ஸான உங்களோட ஆசைப்படி இந்த வாட்டி நாம ரொம்பவே சேஃபா லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு தான் இந்த போட் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த படகுல இருந்து சுத்தி இருக்கிற கடல் அழகை நான் பார்க்கிற மாதிரியே உங்களுக்கும் அப்படியே சுத்தி முத்தி காட்ட போறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து ரசிக்கலாம். சூரியன் உதயமாகிறதையும் மறையறதையும் பார்க்கிறது தனி அழகு மக்களே. இதோ மக்களே, கடைசியா நாம எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த அந்த பிரம்மாண்டமான கண்ணாடி பாலத்துக்கு, அதாவது கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. இந்த கண்ணாடி பாலத்துல நாம நடந்து போகும்போது நிஜமாவே கடல் மேல மிதந்து நடக்கிற மாதிரியே ஒரு செமட்ரிலான ஃபீல் கிடைக்குதுங்க. விவேகானந்தர் பாறையில இருந்து திருவள்ளுவர் சிலைக்கு மக்கள் எல்லாரும் ரொம்பவே சுலபமாவும் அதே சமயம் ஒரு புதுவிதமான அனுபவத்தோடவும் போறதுக்காக தான் இந்த மாசான கண்ணாடி பாலத்தை கட்டியிருக்கிறாங்க. இதோ நம்ம கண்ணு முன்னாடி கடலுக்கு நடுவுல அசைக்க முடியாத ஒரு பிரம்மாண்டத்தோட நிக்கிறாரே, இவர்தான் உலக பொதுமறை தந்த ஐயன் திருவள்ளுவர். இந்த கண்ணாடி பாலத்துல நடந்து வந்து இவ்வளவு பக்கத்துல இந்த சிலையை பார்க்கும்போது உடம்பெல்லாம் சிலிர்க்குதுங்க. இந்த சிலையோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மக்களே. நம்முடைய தமிழ்நாட்டோட பெருமையா உலகமே வியந்து பார்க்கிற இந்த சிலை மொத்தம் 133 அடி உயரம் கொண்டது. ஏன் கரெக்டா 133 அடி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திருக்குறள்ல இருக்கிற மொத்த அதிகாரங்களான 133ஐ குறிக்கிறதுக்காகத்தான் இந்த உயரம்.